வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். எல்லாரும் ஆண்டவனோட அருளாசினாலையும் எல்லாருக்கும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையும் கொடுக்கணும். ஸோ நம்ம ஆடி மாதம் ஏற்கனவே நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். முதல்ல அதுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆடி மாதம்னா என்ன பண்ணுறோம், என்ன மாதிரி வழிபாடுகள் என்ன எல்லாமே நம்ம அதில் சொல்லியிருந்தேன். நான் இத்தனைக்கும் இந்த மாதிரி வீடியோ மோட் தான் கொடுத்துருந்தேன். ஆனால் நல்ல ரெஸ்பான்ஸு, நிறைய பேர் நான் இத்தனைக்கும் நைட்டு தான் கொடுத்துருந்தேன். நம்ம காலையிலே நல்ல வியூஸ் வந்திருந்தது, நல்ல கமெண்ட்ஸும் வந்திருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுக்கு அதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக என்ன பண்ணலான்னா, இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம், அதுக்கப்புறம் இந்த ஆடி மாதத்தோட சிறப்புகள், இந்த ஆடி மாதத்தில் எதுக்காக இந்த வேப்பிலை கூழுக்கெலாம் இவ்வளோ நம்ம இந்த மாதத்தில் சிறப்பாக செய்கிறோம், இதை பற்றின புராதன வரலாறு எல்லாமே அடியேன் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. ஸோ இந்த பதிவில் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த வருஷம் நமக்கு ஆடி மாதம் நாளைக்கு வெள்ளி வருது. ஸோ இப்போது மொத்தமாக எப்போவுமே நமக்கு 5 வாரம், அது 4 வாரமே வந்தாலும் நம்ம 5 வாரம் கும்பிட்றது தான் நம்ம வழக்கமாக வச்சுருக்கோம். இந்த தடவை தெய்வாதீனமாக அது 5 வாரமாக தான் வருது. ஸோ அதனால் நாளைக்கு தான் முதல் வெள்ளி, ஆடி வெள்ளி. ஸோ தொடர்ந்து 5 வாரம் வருது இந்த மாதம். அதுக்கப்புறம் இந்த மாதத்தில் என்ன வருதுனாக்கா, ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு பெற்றது. ஏன்னா தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஆடி அமாவாசையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம மகாலய பக்ஷம் தொடங்குறதுக்கு முன்னாடி பித்ருலோகத்துலேருந்து பித்ருக்கள் வர்றது ஆடி மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணி தான் வருவாங்க. அப்போதுலேருந்து நம்ம கூடவே தான் இருப்பாங்க. அடுத்த வருஷம் நம்ம அந்த ஜனவரி தை அமாவாசை முடிவுக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பித்ருலோகத்துக்கு போவாங்க. ஸோ அது ஆடி அமாவாசை, அது நான் தனிப்பதிவாகவே தர்றேன். ஆடி அமாவாசை என்ன பண்ணணும், அதேமாதிரி ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததே பார்த்திங்கன்னா 3 கிருத்திகை, தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை. இந்த 3மே ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதில் நமக்கு ஆடி கிருத்திகையோ தனி பதிவாகவே நான் தரேன். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய கிருத்திகைக்கு எப்படி விரதம் இருக்கணும் என்ன அதை பற்றி நான் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் நான் அட்டாச் பண்ணுறேன், தனியாகவும் தர்றேன். அது இல்லாமல் நமக்கு ஆகஸ்ட் 8 வரலட்சுமி நோன்பு வருது. போன வருஷம் தள்ளி வந்துச்சு, ஆடி மாதத்தில் வரல. இந்த வருஷம் ஆடி மாதத்துலேயே வருது. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். கிருஷ்ண ஜெயந்தி இந்த ஆடியிலே வந்துடுது. அதுக்கப்புறம் நமக்கு மகா சங்கடகர சதுர்த்தி வரும். மகா சங்கடகர சதுர்த்தி என்னென்னா, வருஷம் வர சங்கடகர சதுர்த்தி முடிஞ்சு மகா சங்கடகர சதுர்த்தி முடிஞ்சிச்சுன்னா அந்த வருஷத்தோட 12 சங்கடகர சதுர்த்தி முடிஞ்சிடும். ஏன்னா அது எதை நமக்கு உணர்த்துதுன்னா, அடுத்து வர்றது விநாயக சதுர்த்தி. ஸோ விநாயக சதுர்த்திக்கு முன்னாடி வர்றது தான் மகா சங்கடகர சதுர்த்தின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த மாதம் ஆடி மாதத்தில் உண்டான வழிபாடுகள், பூஜை, விசேஷ நாட்கள் இதெல்லாம் தான். சரி, இப்போ நாம் இந்த ஆடி மாதம்னா எப்படி, எதனால் இந்த பேர் வந்தது என்னன்றது நம்ம கொஞ்சம் புராதன காலத்தில் போய் பார்ப்போம். இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆடி மாதம்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நம்ம சாமி கும்பிடுவோம். ஏதாவது ஒரு வாரம் நம்ம வழக்கம் என்னவோ 3வது வாரமோ 1வது வாரமோ இல்லை 5வது வாரமோ கூழ் ஊற்றுவோம். நம்ம முறைப்படி நம்ம அன்றைக்கி தலையல் போடலாம். ஸோ இந்த 5 வாரத்தில் என்னென்ன சிறப்பு பூஜைகள் பண்ணலாம் நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு இந்த ஆடியில் வர ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் திருவிளக்கு பூஜை பண்ணலாம். அது எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். திருவிளக்கு பூஜை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். நானும் பார்த்தேன். எப்படி அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் கோயிலில் முன்பதிவு பண்ணி கூட பண்ணுவோம். எங்கள் ஏரியாவில் கூட முன்பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கோயிலில் முன்பதிவு பண்ணிட்டோம்னா அவங்களே எல்லாமே கொடுத்துருவாங்க. பொருட்கள்லாம் குத்துவிளக்கு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருந்து உங்கள் இடத்துல பண்ணுறாங்கன்னா நீங்கள் தாராளமாக அதில் கலந்துக்கலாம், ரொம்ப நல்லது. இல்லை அப்படி பண்ண முடியலன்னா வீட்லேயே பண்ணலாம். அதுக்கு நிறைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க, பாருங்கள். அது ஒரு வெள்ளிக்கிழமை பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பே வந்துடுது. இன்னொரு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கனாக்கா நம்ம எப்பவும் போடுற தலையல்,
வாரத்தில் ஒரு தளியல் போட்டு சாதம் வடை பாயசம்லாம் செஞ்சு வைப்போம் இல்லையா, அது நம்ம குலவழக்கப்படி எந்த வாரத்தில் பண்ணுறோமோ அது பண்ணணும். ஒரு வாரத்தில் பார்த்திங்கனாக்கா கௌரி நோன்புன்னே சொல்லிட்டு ஒன்று வருது. அது வந்து அதுவும் விசேஷமானது. ஸோ அப்போ நம்ம வந்து எப்படி வரலட்சுமி நோம்புக்கு வந்து எல்லோரும் கூப்பிட்டு தாம்பூலம்லாம் வச்சு கொடுப்போமோ அதேமாதிரி கௌரி நோம்புக்கும் வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக வர்றது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா தானம். இது வந்து கடைசின்னு கிடையாது, எல்லா வாரத்துலேயும் கூட உங்களுக்கு வெளியில் போகிறீங்க, சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிஃபனோ இல்லை மதிய சாதமோ வாங்கி கொடுங்க. அன்னதானத்துக்கு நாள் கிழமையே இல்லைங்க. அன்னதானம் நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். அதாவது வெயிலில் வாடுறவங்களுக்கு நீங்கள் தண்ணி வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அதை விட ஒரு பெரிய இது வந்து எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஜீவராசிகள் காக்கா குருவி ஏதாவது இருக்குது, அதுங்க தண்ணிக்கு கஷ்டப்படும். இப்போ நான் கூட எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவேன்னா, அது தண்ணியில் மாடியில் வந்து ஒரு டப்பில் தண்ணி போட்டு வச்சுருவேன், அது வந்து குடிச்சுக்கொன்ட்டு. அதே மாதிரி இப்போ புறாக்கள் இருக்கும், எங்கள் இடத்துல புறாக்கள் இருக்கும், காக்கால் இருக்குன்னா இந்த பொட்டுக்கடலை ஒற்றைக்கடலை வாங்கி தூவி விட்டோம்னா அது பாடுன்னு வந்து சாப்பிடும். அவங்கெல்லாம் நமக்கு கொடுக்குற அந்த இது வந்து என்ன சொல்கிறது, ஆசீர்வாதம் வந்து நம்ம வாழ்க்கையில் எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த அன்னதானம் ஒன்றுத்துக்கு மட்டும்தான் அதை வந்து சரி பண்ணுற அந்த ஒரு இது இருக்குது, பிராப்தம் இருக்குது. அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது போகிறீங்க, ஒரு இடத்துல சாப்பிட்றீங்க, ஒரு அம்மா நிற்கிறாங்களா, வாங்கி கொடுங்க, 2 இட்லி ஒரு வடை வாங்கி கொடுங்க. இல்லை அவங்களுக்கு என்ன வேணுமோ, இல்லைப்பா எனக்கு காசு இருந்தால் போதுன்னா காசு கூட கொடுங்க, அவ்வளோதான். இதில் ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன இதுதாங்க இது வந்து ஆடி மாதத்தோட வழிபாடுகள் பூஜைகள் விசேஷ நாட்கள் இவ்வளோதான். இதை தவிர்த்து சரி இது நாம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். நமக்கு எல்லாருக்கும் வந்து ஜமத்கனி முனிவரும் அதே மாதிரி ரேணுகா தேவி அவங்களோட கதை நமக்கு நல்லாவே தெரியும். இந்த படவீடு வரலாறு போய் பார்த்திங்கன்னா அதில் தெளிவாக போட்டிருப்பாங்க, எதனால் சிரசு மட்டும் வச்சு கும்பிட்றோம், எதனால் அந்த பண்டிகை வந்ததுன்னு சொல்லிட்டு. அதுலேருந்து தான் இந்த ஆடி மாதம் ஆரம்பிக்குது. என்னென்னா ஜமத்கனி முனிவரை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அசுரனோட பையனுங்க வந்து அவரை கொன்னுடுறாங்க. இதை தெரிஞ்ச ரேணுகாதேவி என்ன பண்ணுறாங்கன்னா, போய் யாகத்தை மூட்டி நெருப்பை மூட்டி அந்த நெருப்பில் அவங்க இறங்குறாங்க. இதை தெரிஞ்ச வர்ண பகவான் என்ன பண்ணுறாரு, அந்த அம்மா வந்து ஒரு கற்புக்கரசி, இதை அவங்க இறக்கக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா வர்ண பகவான் வந்து மழையை பெய்ய வச்சு அந்த நெருப்பை வந்து அணைச்சிடுறாரு. ஆனாலும் அவங்க இறங்கின கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு வந்து உடம்புலாம் வந்து தீக்காயங்கள் வந்து படுது. அந்த தீக்காயங்கள் படும்போது என்ன ஆகுதுனாக்கா அது வந்து கொப்புளங்களாக மாறிடுது. அப்போ அந்த கொப்புளங்கள்லாம் அவங்களுக்கு வரும்போது ஆடை இல்லாமல் தானே இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க ஏன்னா தீப்பட்டதுனால எல்லாமே இதாகிறதுனால அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆடை வேணும் இல்லையா. அப்போ தான் அவங்க என்ன பண்ணாங்க, ரேணுகாதேவி அம்மா வந்து வேப்பிலையை வந்து வாங்கி ஆடையாக தொடுத்தாங்க. அதை தான் வந்து இன்னமும் வேப்பிலை கட்டிக்கிட்டு வந்து நம்ம தீ மிதிக்கிறது, வேப்பிலை ஆடை உடுத்திக்கிறது, ஒரு வேண்டுதல் எல்லாமே இருக்குது. இதை நம்ம அந்த காலத்துலேருந்து தொன்று தொட்டு செய்கிறது வந்து இப்படி வந்த வழிமுறை தான் அது. ஸோ வேப்பிலை ஆடை. அப்புறம் அவங்களுக்கு வந்து பசிக்கு எடுக்கும் இல்லையா, ஏன்னா தீயில இதானாங்க பசி. அவங்களுக்கு என்ன குளிர்ந்த நீர் தான் வந்து, அதாவது உடம்பு ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும்போது குளிர்ச்சியான பொருட்களாக சாப்பிடணும். அப்போ குளிர்ச்சியான பொருட்களாக சாப்பிடும்போது இளநீ தேவைப்பட்டுச்சு, அவங்களுக்கு கஞ்சி தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட அவங்க அந்த கஞ்சி வாங்கி அதை வந்து அவங்க கூழாக தயாரித்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஏன்னா கூழ் வந்து உடலுக்கு குளிர்ச்சி, அது எப்போவுமே நல்லது தான். கோல்டு காலத்தில் வந்து நம்ம சாப்பிட்டா ரொம்ப கோல்டாகிடும் நம்மளே சொல்லியிருப்போம். ஸோ அந்த அளவுக்கு வந்து கூழ் மட்டும் குளிர்ச்சி தான். ஸோ இப்படி தான் வந்து அந்த கூழ் வேப்பிலை இந்த கஞ்சி ஆடி கஞ்சி இதெல்லாமே வந்து பிரசித்தம் பெற்றதுன்னா அந்த அம்மாவோட வரலாறுலேருந்து ஆரம்பிச்சு தான். அப்போ தான் வந்து கூழ்ன்றது வந்து எல்லாரும் அந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து கூழ் நம்ம செஞ்சு படைச்சி 4 பேருக்கு கொடுக்கணும், இல்லை கோயிலில் ஊற்றணும். இந்த மாதிரி வந்து வழிபாடுகள் வந்து வந்தது ரேணுகாதேவி அம்மாவால் தான். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணார், சரின்ட்டு சிவபெருமான் வந்து ஆசீர்வாதம் கொடுக்குறார். என்னென்னா, ஏன் வந்து நம்ம ஆடியில் வந்து காற்று அடிக்கும், அதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா இதுவும் வந்து இப்போது நாம் இப்படி அப்படி பண்ணுன்னா ஜனங்க யாரும் செய்ய மாட்டாங்க. அதுக்கு வந்து இது செஞ்சு நாம் இப்படி பண்ணும்போது தான் நமக்கு அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் சொல்லும்போது மட்டும்தான் அது நம்ம மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ தான் என்ன பண்ணார் சிவபெருமான், இதை வந்து உன்னோட உடலில் ஏற்பட்ட கொப்புளங்கள் வந்து பிற்காலத்தில் அம்மை நோயாக வரும், அம்மை நோயாக வர்றதை வந்து நாம் குணப்படுத்தணும்னா அப்போ அந்த வேப்பிலையில் நம்ம வீட்டில் கூட வச்சு சொருகி வைப்போம், அதை வந்து கிருமி அடுத்தவங்களுக்கு தொத்தக்கூடாதுன்ட்டு. அப்போ அந்த வேப்பிலை ஆடையை பயன்படுத்திக்கலாம். இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா காற்று
நல்ல மூலிகை காற்று. ஏன்னா வேப்பிலையிலேருந்து அந்த வர காற்று மொத்தமே வந்து ஆடி காற்று வந்து அம்மியுமே பறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆடி காற்று ரொம்ப பலமாக இருக்கும். அந்த காற்று மூலமாக நமக்கு வந்து ஏற்பட்ட கிருமிகள் எல்லாமே வந்து அந்த காற்று மூலமாகவே சரி பண்ணணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து ரேணுகா தேவியை வந்து அந்த வரத்தை கொடுத்து, அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா அம்மை நோய் வரும். அம்மை நோய் வந்தவங்களுக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது, குளிர்ச்சியான பொருட்களாக சாப்பிடணும். கூழ் சாப்பிட்லாம், இளநீர் சாப்பிட்லாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆடி மாதம் வந்து வந்தது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, ஆடி காற்றுல அம்மியே பறக்கும்ன்ட்டு. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. ஆடி காற்றுல அம்மி பறக்கும்னு இல்லை, சிவபெருமான் சொல்கிறார் இல்லையா, உன்னோட கொப்புளங்கள் வந்து அம்மையாக இருக்கும்போது அந்த அம்மை வந்து காற்று மூலமாக அது வந்து அந்த மூலிகை காற்றுல சரியாகும். அப்படி இருக்கும்போது இந்த ஆடி காற்றுல அம்மை பறக்கும். அம்மை தான் பிற்காலத்தை திருந்தி நமக்கு வந்து ஆடி காற்றுல அம்மி பறக்குது அப்படின்னு சொல்கிற அளவு அதை நம்ம நாட்டு வழக்கில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா ஆடி பட்டம் பார்த்து தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அதுவும் என்னென்னா ஆடி மாதத்தில் நல்லா வந்து மழை பெய்யும். நமக்கு ஆடி மாதத்தில் காற்று மழை இருக்கனால அப்போ வந்து நம்ம அந்த நெல்லில் இதெல்லாம் வந்து ஆரம்பித்தோம்னா அது வந்து நமக்கு மழை பெஞ்சு அந்த நிலத்துலேருந்து விளையிறதுக்கு வந்து நல்ல மகசூல் வரும். அதனால தான் அது ஆடி மாதமாக பார்த்து தான் செய்வாங்க. இன்னொன்று இது வந்து இதில் எனக்கு தெரிஞ்ச வழிமுறைகள் பூஜை முறைகள் நாங்கள் எங்கள் வீட்டில் செய்யாதெல்லாம் நிறைய இருக்குது. ஆடி 18ன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நம்ம சைடில் இருக்குல்ல, அந்த காவிரி சைடில் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆற்று ஓரத்தில் வந்து அப்போ வந்து பண்ணுவாங்க. அந்த ஆடி 18, ஆடி பெருக்கு இதெல்லாம் வந்து அந்த சைடு தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதை பற்றி எனக்கும் தெரியாது, நான் வீடியோவில் பார்த்ததோடு சரி. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில், நானும் பார்த்துட்டு சொல்கிறேன். அதே மாதிரி முக்கியமாக இது எல்லாத்துக்கும் மூலாதாரமாக இருக்கிறது இந்த மாதத்துக்கு வந்து தலைவியே பார்த்திங்கன்னா அம்பிகை தான். ஸோ அம்பிகை வழிபாடு தான் அந்த ஆடி மாதம் முழுக்க சக்தி. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து அம்பிகைக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வந்து நிற்கிறது அபிராமி அந்தாதி. அதுதான் எனக்கு நேற்று தான் தோணுச்சு. நம்ம பதிவிலே சொல்லியிருந்தேன், அபிராமி அந்தாதி ஏன் இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து பாராயணம் செய்யக்கூடாது. தினந்தோறும் ஒரு 3 பதிகங்களை நான் கொடுக்குறேன். அதோட எனக்கு தெரிஞ்ச வகையில் சுருக்கமாக அர்த்தங்களும் சொல்கிறேன். இப்போ நேற்று வந்து என்னால் சொல்ல முடியலன்னா, நான் நேற்று லேட்டாக தான் பிளான் பண்ணேன். அதனால் நேற்று லேட் நைட்டாக தான் நான் அதை அப்லோடும் பண்ணியிருந்தேன். ஸோ இனிமேல் வந்து பார்த்துட்டு நான் ப்ராப்பராக வந்து ஒரு 3 பதிகத்தை கொடுக்குறோம். அந்த ஒவ்வொரு பதிகத்துக்கும் பலனோடு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையில் இருக்கீங்களோ அதுலேருந்து நோட் பண்ணி அந்த பதிகத்தை நீங்கள் தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதத்துலேருந்து நாம் சேர்ந்து பாராயணம் பண்ணலாம், ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு அபிராமி அந்தாதி படிங்க. 100 பாடல்களுமே காப்பு பாடல் இல்லாமல் படித்து பாருங்கள். கண்டிப்பாக ஆடி மாதத்துக்கு முன்னாடியே நமக்கு அதுக்குண்டான சொல்யூஷன் கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இதை வந்து ஏற்படுத்தி கொடுத்த அபிராமி அன்னைக்கு தான் நாம் வந்து நன்றி சொல்லணும். இதில் எந்த தங்கு தடையும் இல்லாமல் இருக்கணும். அதில் முக்கியமாக உங்களை நான் நன்றி சொல்கிறேன். நேற்று போட்டதுக்கு எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல வியூஸு. 3 பதிகம் தான் கொடுத்துருந்தேன். எனக்கு ஒரு 7 ஹவர்ஸில் இவ்வளோ வியூஸ் வந்ததே கிடையாது. அதுக்கு முதல்ல உங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ மக்கள் நீங்கள் என்கிட்டேருந்து பதிவுகளை எதிர்பார்க்குறீங்கிறது எனக்கு அதுலேருந்து தான் தெரிய வருது. ஸோ வியூஸ் இல்லைன்னா நம்மளால் அது பண்ண முடியாது. ஸோ வியூஸ் வந்து 7 ஹவர்ஸில் எனக்கு இப்போ தான் ஹையஸ்ட் வியூஸே வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களோட ஆதரவுனால தான் என்னால் இந்த அளவுக்கு வளர முடியுது. இதுக்கு முக்கியமாக உங்களோட பேராதரவு முக்கியம். அதை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய அப்பன் குருநாதன் முருகப்பெருமான் வள்ளல், அவரோட அனுமதி இல்லாமல் இது என்னால் ஆரம்பிச்சிருக்க முடியாது. ஏன்னா முதல் பதிவே முருகர் கோவிலை பற்றி தான் நான் போட்டிருந்தேன். அதுலேருந்து விதைச்சி தான் இது இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த மாதம் அபிராமி அன்னை நம்ம எல்லாரும் கூட துணை புரிவாங்கன்னு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம பதிவில் பாருங்கள், என்ன வேணுமோ கேளுங்க. அது சம்மந்தப்பட்ட பதிவுகளும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எப்படி பண்ணணும் செய்யணுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை பற்றின ஒரு தனி வீடியோவை நான் கொடுக்குறேன். முக்கியமாக வந்து என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உடனுடனே என்னோடய தகவல் உங்களுக்கு வந்து சேரும். முக்கியமாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தோணுதா, இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக்ஸ் கொடுக்க மறக்காதீங்க. ஸோ இதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்குறது. ஆனால் எனக்கு நீங்கள் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, நல்ல சப்போர்ட் பண்ணுறீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு 5 மந்த்ஸில் எனக்கு வந்து ஒரு 1500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்குன்னா அதுக்கு உங்களோட ஆதரவு, உங்களோட இதுதான் எனக்கு முக்கியம். அது எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கடவுளுக்கும் நான் கோடானு கோடி நன்றி சொல்கிறேன்.
நன்றி, வணக்கம்.